ஏய், இன்றைக்கி ஒரு கப்பு பொட்டுக்கடலை வச்சு இன்றைக்கி ஸ்வீட் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், அதையும் போட்டுடலாம். அதை போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அது கூட வந்து 4 ஏலக்காய் போட்டுக்க போகிறேன். ரெண்டு ஏலக்காய் நல்லா போட்டிருக்கேன். பாருங்கள், முதல் 2 ஏலக்காய் போட்டு மறுபடியும் 2 ஏலக்காய், 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மாவு வந்து ஊற்றி அரைச்சிட்டு வந்ததை சளிச்சிக்கலாம். மனம் செம்மையாக இருக்குது. நான் வந்து இன்றைக்கி 1/4 கப்பு நெய், 1/4 கப்பு வாசனை இல்லாத எண்ணெய் தான் ஊற்றி செய்ய போகிறேன். உங்களுக்கு முழுசாக நெய் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அது போல் செய்யுங்க. எங்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து சளிச்சிக்கலாம். நல்லா இது பண்ணி விடுங்க ஈவனாக. இங்கே பாருங்கள், குப்பையை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இதையும் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். திப்பியாக இருக்குது பாருங்கள். இதையும் யூஸ் பண்ண வேணாம். இன்னும் கீழே கொட்டிடலாம். இன்னும் கொட்டிட்டு ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதையும் போட்டு மிக்சியில் ஒரு ரொட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் வந்து திப்பிலியாகவும் இருக்கும். அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இதையும் போட்டு நல்லா சளிச்சிக்கலாம். நீங்கள் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணுறேன்னா வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் குழந்தைக்கு வந்து வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணல, நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா சளிச்சிட்டு பார்க்கலாம். சளிச்சியாச்சு, நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம். நீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சிட்டேன். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். நெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தான் நெய் ஊற்றுறேன், மீதி வந்து ஆயில் தான் ஊற்ற போகிறேன். நெய்யும் இதையும் ஊற்றியாச்சு. நல்லா எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானா போதும். எண்ணெயுமே நெய்யுமே 2 கலந்து சூடானா போதும். நான் 1/4 கப்பு நெய், 1/4 கப்பு இது மட்டும் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய். இப்போ வந்து நான் திராட்சை போட்டு எடுத்துக்கிறேன். லைட்டாக சூடணும்னு இது பொறுத்தா சரி. மடுப்பா பண்ணிடலாம். இது கருகிறதுக்கு முன்னாடி எடுத்துருவோம்.
ஒரு 15 போல் நான் திராட்சை போட்டு எடுத்துருக்கேன் பொரிச்சு. இதில் நம்ம இந்த மாவை வந்து போட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு இது இருந்தால் போதும். நம்ம எடுத்து வச்ச திராட்சையும் போட்டுடலாம். திராட்சை கொஞ்சம் புளிப்பு இருக்கிறதுனால இதில் கலந்துருக்கணும், உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து நெய் இந்த மாதிரி ஊற்றி எல்லா பக்கம் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுலாம். தேய்ச்சி விட்டு இது அது மேலே கொட்டிடலாம். ஆறணுமே பாருங்கள், ஆறிடுச்சு. நம்ம என்கிட்ட வந்து டிஃபன் பாக்ஸ் தான் இருந்தது, அதனால் டிஃபன் பாக்ஸில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து கேக் ட்ரே ஏதாவது இருந்ததுன்னா அதில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் திராட்சை போட்டிருந்தாலும் அந்த திராட்சை கட் பண்ணும்போது மேலே வந்துருச்சு. ஆனால் திராட்சை இடையில இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு திராட்சை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் போட வேண்டாம். நான் வந்து போட்டிருந்தேன். பாருங்கள் எந்தளவுக்கு கட் பண்ணியிருக்கேன்னு. உன்னை எடுத்துடலாம். பாருங்கள், இது ஒரு துண்டு எடுத்துடலாம். பாருங்கள், டிஃபன் பாக்ஸில் வந்து அப்படியே அந்த வளைவு இருக்கிறதுனால அந்த வளைவும் அப்படியே சேர்ந்துருக்கு. பாருங்கள் எந்தளவுக்கு ஸ்வீட்டாக பாருங்கள் உடஞ்சி வருது. நம்ம போட்ட திராட்சை தான் உள்ளே இருக்குது. பாருங்கள், இது போல் செஞ்சு பார்த்துட்டு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். உங்களுக்கு நெய்யே ஃபுல்லாக போட்டு சேர்த்திக்கணும், எங்கிட்ட நெய்யே இருக்குது அப்படின்னா நெய்யே வந்து நீங்கள் 1/2 கப்பு சேர்த்திக்கோங்க. நான் வந்து 1/4 கப்பு நெய், 1/4 கப்பு எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் அதை தான் சேர்த்திக்கிட்டேன். பாமாயில் எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெய், நெய் எது இருக்குதோ அதை நீங்கள் சேர்த்திக்கோங்க. இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.